இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரெமோ என்னென்ன பார்க்கலாம். விஜயம் வந்து செம கோத்திரி இருக்காங்க ரோகிணி மேலே. இதுக்கப்புறம் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோப்படுறாங்க ரோகிணி கிட்ட. அப்போது மனோஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரோகிணி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. போட்டு பயங்கரமாக அடைக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோப்படுறாங்க. இப்போ மனோஜ் வந்து வாயை மூடிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ண? பணம் வந்த உடனே எங்ககிட்ட நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்ட்டு மனோஜ் எந்த வேலைக்குமே போகாமல் பார்க்கில் போய் படுத்துருந்தாங்க. அதனால தான் ஒரு ஷோரூம் வச்சு கொடுத்தா அவங்க நல்லபடியாக கௌரவமாக வேலைக்கு போவாங்க, எல்லாரும் அவங்கள மதிப்பாங்கன்னு தான் நான் அவருக்கு ஷோரூம் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா வந்து பயங்கரமாக கோப்படுறாங்க. எதுக்காக நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கின? ஏன் நாங்கள் எதுவுமே அவனுக்காக செஞ்சுருக்க மாட்டோமா? நீங்கள் எதுவுமே செய்யாதனால தான் ஆண்டி நான் அவருக்கு வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா அவள் எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்களா? ஒரு அம்மாவா அவனுக்கு என்னென்னா செய்யணுமோ எல்லாமே நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. ரோகிணி எதுவுமே பேசாமல் அமைதியாக கதறி அழுந்துட்டு இருக்காங்க. அது எல்லாரும் பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அண்ணாமலை ரொம்பவே தடுக்கிறாங்க. வேணாம் அமைதியாக இரு விஜயா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் இதில் குறுக்கில் வராதிங்க, அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கூப்பிடுறாங்க. அதை பார்த்தோன்னே அண்ணாமலையும் அமைதியாக இடுறாங்க. எதுவுமே பேசாமல் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ரோகிணி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதோட இந்த ப்ரோமோ